முதல்ல பரிசுத்தத்தை நம்ம எங்க காத்துக்கணும்? இருதயத்துல காத்துக்கணும். பிசிக்கல் பியூரிட்டி will be automatic. ரெண்டாவது, திருமணத்துல 50-50 இருந்தா அது கான்ட்ராக்ட். மேரேஜ் இட் இஸ் நாட் a contract, it is a covenant. கர்த்தராலே, கர்த்தருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட நாம் கர்த்தருக்கு முன்பதாய் செய்கிற ஒரு உடன்படிக்கை. சோ கணவனோ மனைவியும் 100% கொடுக்கும்போது நீங்கள் இருவர் அல்ல, இன்று முதற்கொண்டு நீங்கள் ஒருவராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கிறது. மூன்றாவது பாருங்க, தொடர்ந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கா? தொடர்ந்து மன குறைச்சல் ஒருவருக்கு எதிராக இன்னொருக்கு இருக்கிறதா? ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இயேசுவை விட்டு விட்டீர்கள். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை குறிக்கோளாக வைத்து வாழ வேண்டும். யாரும் பார்க்காத அந்த 4 சுவர்களின் மத்தியில நாம் வாழ்கிற வாழ்க்கையில இயேசுவை உயர்த்த வேண்டும்.